அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் அமைதியா இருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதிலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த முக்கியமான நிகழ்வில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகையின் அவசியம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், 51வது அத்தியாயம் 56வது வசனத்தில், வமா ஹலகத்துல் ஜின்னா வல் இன்ஸா இல்லா லியஅபுது. மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் எதற்காக படைத்தேன் என்றால் என்னை வணங்கி வழிபடுவதற்காக மட்டும்தான் நான் படைத்தேன். அந்த வணக்க வழிபாடுகளில் முதலாக இருப்பது இந்த தொழுகை. இந்த தொழுகையை குறித்து தான் நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயம் 43வது வசனத்தில், தொழுகையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் ஏறத்தாழ 40 வசனங்களுக்கு மேற்பட்டு சொல்றான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று. அப்ப அல்லாஹ் நம்மள சும்மா தொழுவுங்கள் மட்டும் நம்மள சொல்லல, தொழுகையை நிலைநாட்டுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த தொழுகையை நிலைநாட்டுதலுக்குரிய அர்த்தம் என்னவென்றால், தொழுகையை தொடர்ச்சியாக தொழுகுவது, நாம் மரணம் வரைக்கும் தொழுகுவது, இதுதான் தொழுகையை நிலைநாட்டுதலுக்குரிய அர்த்தம். அப்ப அல்லாஹ்வே வலியுறுத்தி சொல்லப்பட்ட இந்த தொழுகை விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் என்று பார்த்தா, சிலர் ஃபஜர் தொழுதிங்களான்னு கேட்டா ஃபஜர்ல தூங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. லொஹர் தொழுதிங்களான்னு கேட்டா லொஹர்ல அப்ப வேலையா இருந்துச்சு கொஞ்சம் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. சரி, அசராவது நீங்க தொழுதிங்களாப்பா அப்படின்னு கேட்டா அசர்ல அசதியா இருந்துச்சு நான் அசந்துட்டேன்னு சொல்லுவாங்க. மகரீப் தொழுதிங்களான்னு கேட்டா மகரீப்ல அப்பதான் நம்ம ஃபங்க்ஷன் கிளம்புறோம், வெளியே கிளம்புறோம், அதுலயே அந்த மகரீப்புடைய வக்தை நம்ம மறந்துடுறோம். இஷாவாவது தொழுதிங்களான்னு கேட்டா இஷா இருக்கிறதே தெரியாம கூட சாப்பிட்டுட்டு தூங்க போயிடும். அப்ப இந்த காலகட்டத்தில நம்மளுடைய சமுதாய மக்களிடம் தொழுகை இப்படிதான் இருந்து கொண்டு வருகிறது. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் ஒரு சஹாபா கேக்குறாங்க, இறை தூதரே, அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமான செயல் எது என்று கேக்குறாங்க. அப்பளுடைய நம்மளுடைய இறை தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமான செயல் என்னவென்றால் தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் தொழுகுவதாகும். இதுதான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்குது, இதுதான் அல்லாஹ் ரொம்ப விரும்புறான் அப்படின்னு நம்மளுடைய இறை தூதர் பதில் அளிக்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய இறை தூதர் இந்த தொழுகை விஷயத்துல ரொம்ப ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. எப்படிப்பட்ட எச்சரிக்கை என்று சொன்னால், இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 116வது ஹதீஸாக. எப்படிப்பட்ட எச்சரிக்கை என்று சொன்னால், ஒரு முக்மீனுக்கும் ஒரு இறை மறுப்பாளர் ஒரு இணை வைக்கக்கூடியவருக்கும் அடையாளமாக இருப்பது இந்த தொழுகை நிலைநாட்டுவதுதான். ஒரு முக்மீன்னா யாருங்க? நம்ம தான் முஸ்லிம். இறை மறுப்பாளர் இணை வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா காஃபிர். அப்ப நம்மளுடைய இறை தூதர் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா, ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையே அடையாளமாக இருப்பது இந்த தொழுகை நிலைநாட்டுவது. நம்ம ஆமினா ஆயிஷான்னு பேரு வச்சுட்டு புர்கா போட்டா மட்டும் நம்ம முஸ்லிம் கிடையாது, ஆண்களா இருந்தா தாடி வச்சு ஜிப்பா போட்டா மட்டும் முஸ்லிம் கிடையாது. இந்த தொழுகையை நிலைநாட்டினால்தான் நம்ம ஒரு முஸ்லிமே. அப்ப நம்ம இந்த தொழுகையை நிலைநாட்டாவிட்டா நம்ம எந்த கேட்டகரியில இருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த தொழுகை விஷயத்துல நம்ம எவ்வளவு ஒரு பாரபட்சம் காமிக்கிறோம். இது மட்டும் கிடையாது, நம்மளுடைய இறை தூதர் இன்னும் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க சஹாபாக்கள் மத்தியில ஒரு சம்பவத்தோடு. அது எப்பேற்பட்ட எச்சரிக்கை என்று சொன்னால், நம்மளுடைய இறை தூதர் சஹாபாக்கள் மத்தியில ஆரம்பம் செய்யறாங்க. இது புகாரியில 644வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம சஹாபாக்கள் மத்தியில நம்மளுடைய இறை தூதர் ஆரம்பம் செய்யறாங்க, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக. இப்ப நம்ம உயிர்ல யாரு கைவசம் இருக்கு? அந்த அல்லாஹ்விட கைவசம் தானே இருக்கு. அப்ப நம்மளுடைய இறை தூதர் எப்படி ஆரம்பம் செய்யறாங்கன்னா, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சில இளைஞர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அவர்களை விறகுகளை சுமந்து செல்லும்படி அந்த விறகுகளை போட்டு அதை நெருப்பாக்கி அதை கல்லிகளாகவும் சொல்லிகளாகவும் அதை ஆக்கி, கல்லிகள் சொல்லிகள் அந்த நெருப்பு அணைஞ்சு முடிச்ச பிறகு கங்குன்னு சொல்லுவோம் நம்ம ஊர் சைடு, அதுதாங்க. அப்ப அதை கல்லிகளாகவும் சொல்லிகளாகவும் அதை ஆக்கி ஒரு நபரை நான் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கும்படி சொல்லிவிட்டு மற்றொரு நபரை தொழுகை வைக்கும்படி நான் கட்டளையிட்டு
மற்ற நபர்கள் எல்லாம் நான் அழைத்து கொண்டு போய் யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் வீட்டில் உறங்கிக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை அந்த வீட்டோட வைத்து எரிப்பதற்கு என் மனம் எண்ணுகிறது. எவ்வளவு ஒரு கடுமையான எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை செய்யறது யாருங்க? நம்மளுடைய இறை தூதர். அவங்க எவ்வளவு நற்குணம் படைச்சவங்க தெரியுமா? நம்மளுடைய இறை தூதர் சிறந்த பண்பாளர். நம்மளுடைய இறை தூதர் அவங்க பொறுமையின் சிகரம். அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்றான், 68வது அத்தியாயம் 4வது வசனத்துல சொல்றான், வா இன்னக லஅலா குல்கின் அலீம். நபியே, நீங்கள் மகத்தான நற்குணங்களில் இருக்கின்றாய். அப்ப அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த நம்மளுடைய இறை தூதர் இந்த தொழுகை விஷயத்துல எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த தொழுகைய நம்ம எந்த அளவிற்கு பாராபட்சம் காமிக்கிறோம், எந்த அளவிற்கு ஒரு அலட்சிய காமிக்கிறோம். நம்ம மக்கள் கேட்பாங்க, தொழுகை விஷயத்துல எப்படிமா பாராபட்சம் காமிக்கிறாங்கன்னு. எப்படி நம்ம காமிக்கிறாங்க? சில பேர் எந்த ஒரு மாதமே தொழுக மாட்டாங்க. அந்த புனிதமிக்க ரமலான் மாதம் வந்து விட்டால் அந்த ஃபர்ஸ்ட் நோன்புல ஃபஜ்ர்ல அவங்க ஃபர்ஸ்ட் தொழுகையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் அந்த திடல் தொழுகை, அந்த பெருநாள் தொழுகையிலே அந்த ஃபஜ்ரோட அவங்க தொழுகை ஸ்டாப் ஆயிடுச்சு, பினிஷ் முடிஞ்சிருது. இப்படிதான் பாராபட்சம் காமிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, புனிதமிக்க ரமலான் மாதம் வந்து விட்டால் நோன்பு வைங்கள் தான் அவருடைய கட்டளையை தவிர்த்து தொழுகைய நிலைநாட்டுங்கள். அஸ்ஸலாம், தொழுகைய மரணம் வரைக்கும் தொழுகணும். தொழுகைய நிலைநாட்டுங்க தான் அல்லாஹ் சொல்றா. நீங்க ரமலான் மாதம் வந்து விட்டால் தொழுகுங்கள் மட்டும் அல்லாஹ் சொல்ல கிடையாது. அதே மாதிரி இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் பள்ளிவாசல்லாம் செருப்புகள்லாம் நிறைஞ்சிருக்கும். மற்ற மாதங்கள்லாம் பார்த்தா குறைஞ்சிருக்கும். நம்ம அதிலேயே பார்க்கலாம் நம்ம மக்கள் வந்து எந்த அளவிற்கு பாராபட்சம் காமிக்கிறாங்க. சில பேர் ஒரு நோய் வந்துட்டா, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா தொழுகுவாங்க. அந்த நோயோ கஷ்டமோ தீர்ந்துச்சாங்க தொழுகையே விட்டுருவாங்க. இப்படிதான் நம்ம மக்கள் பாராபட்சம் காமிக்கிறாங்க. எந்த அளவிற்கு அலட்சியம் காட்டுறாங்க தொழுகை விஷயத்துலன்னு சொன்னா, இந்தா தொழுகுவோம் அந்த தொழுகுவோம்னு அந்த வக்தே நம்மளுக்கு முடிஞ்சிருது. நம்ம ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்து தொழுகுவோம், இல்ல போயிட்டு வந்து நம்ம தொழுகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்தே நம்ம முடிஞ்சிருது. இப்படிதான் அலட்சியம் காமிக்கிறது. சரி, நம்ம வேலைக்கு போறோம், நாங்க ரிட்டையர் ஆகிக்கிறோம், நாங்க இப்ப சின்ன பிள்ளைய வச்சிருக்கிறோம், அதனால ஒரு 40 வயசுக்கு மேல நம்ம தொழுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நம்ம சிலர்கிட்ட சொல்றோம், நாளை மறுமை நாள்ல முதல்ல கேட்கப்பட கேள்வியே இந்த தொழுகையை பத்தி தாங்க. நீங்க வந்து தொழுகைக்கு பதில் சொல்லாம நம்ம போக முடியாதுங்கன்னா, மவுத்து தெரியும்பா, மறுமையா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சில ரொம்ப அலட்சியத்தோட சொல்லக்கூடியதை நம்ம பாக்குறோங்க. இதுக்கும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 74வது அத்தியாயத்துல அந்த 40 வசனங்கள்ல இருந்து 46 வசனங்களை படிச்சு பார்த்தா தெரியும். சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் இருக்கிறாங்க. அந்த சொர்க்க சோலை எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அந்த துன்புறுத்தும் நரக வேதனை எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். நம்ம பயான்லாம் நம்ம கேட்டிருப்போம். அப்ப சொர்க்கவாசிகள் போய் நரகவாசிகள்கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு வேதனைப்படுறீங்களே, அப்படி என்ன பாவம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அடுத்த ஒரு வசனத்துல அந்த நரகவாசிகள் சொல்றாங்க, நாங்கள் தொழாதவர்களாகவும் நாங்கள் ஏழைக்கு உணவளிப்பவராகவும் நாங்கள் இல்லை. அதுலயும் ஃபர்ஸ்ட் அவ தொழுகை தாங்க சொல்றாங்க. நாங்க தொழுகலைங்க, நாங்க ஏழைக்கு உணவளிக்கலைங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு வசனத்துல சொல்றாங்க, நாங்கள் வீதில் மூழ்கியோருடன் மூழ்கி விட்டோம். இந்த உலக வாழ்க்கையில நம்ம மூழ்கிட்டவங்க நாங்க. இந்த உலகம் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த அழியக்கூடிய இந்த அற்பமான உலகத்திலே நம்ம மூழ்கி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு வசனத்துல சொல்றாங்க, நாளை மறுமை நாள், தீர்ப்பு நாள் பொய்யென்ன நாங்கள் கருதினோம். நாளை மறுமை நாள் இல்ல, தீர்ப்பு நாள் இல்ல, அதெல்லாம் சும்மா அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் நாங்கள் இந்த துன்புறுத்தும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? சொர்க்க நம்ம தொழுகணமாக்கும் இந்த தொழுகையை நிலைநாட்டினா அந்த சொர்க்க சோலையில போய் நம்ம சொகுசா நம்ம இருக்கலாங்க. அதான் சில அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, மிஃப்தஹுல் ஜன்னத வஸ்ஸலாத், தொழுகைதான் சொர்க்கத்தின் திறவுகோல் என்று. இது மட்டும் இல்ல, நாளை மறுமை நாளிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே, அந்த இறைவனுடைய விசாரணை மன்றத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த நாளிலே, நாம் தலைக்கு அருகாமையில் கொண்டு வரப்படும் அந்த சூரியன் அந்த தினத்திலே, நம் கால்கள் எல்லாம் நடுநடுக்க வைக்கும் அந்த நிமிடத்திலே, இறைவன் ஒரு அடியானை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி அஸ்ஸலாம், இந்த தொழுகையை குறித்து தாங்க. இதற்கு பதில் சொல்லாமல் நாம் கால்கள் இரண்டும் அங்கிருந்து நகர
இந்த தொழுகையை நாம் நன்கு அறிந்து தெரிந்து நாம் மரணம் வரைக்கும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆட்சி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்ந்து தௌவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.